ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 34:8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய தேவன் நல்லவர். நல்லவர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இயேசுவாய் இருக்கிறார். அவர் அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராய் அவர் இருக்கிறார். ஏதோ நல்லது தேவனால செய்யப்படுகிறது அல்ல. தட் இஸ் ஒரிஜினல் நேச்சர். அந்த நல்ல தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எவ்வளவு நல்லவர்கள் என்று நம்முடைய சுய முயற்சி மாமிச பலத்தில் அதை தேவனுக்கு நாம் காண்பிக்க விரும்புகிறோம். We are trying how good in the sight of God by our own efforts. சொந்த முயற்சியில் நான் இப்படி தான் நல்லவர்கள் என்று சொல்லுவதற்கு நம்ம முயற்சிக்கிறோம். God is not satisfied with our goodness. தேவன் நம்முடைய நன்மையை, நல்லத்தனத்தை பார்த்து அவர் திருப்தி அடைகிறதில்லை. காரணம், நம்முடைய நீதி, நம்முடைய நன்மைகள் தேவனுடைய பார்வையில் ஒரு அழுக்கான கந்தையை போல அது இருக்கிறது. அது தேவனுடைய குணமாய் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய குணம் என்ன, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோ him personally. அவர் யார்? டேஸ்ட் him. அவரை ருசித்து பாருங்கள். அந்த நல்ல தன்மையை, அந்த நல்லவரை ருசிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அதை ருசிக்காமலேயே நம்ம இன்னும் அவரை பற்றி பேசுகிறோம், கேட்குறோம். நிறைய பேருடைய அனுபவம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் ருசித்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் நிலைமையே மாறிடும். யூ வில் நாட் பி as you are. இப்போ என்ன ப்ரெசன்ட் கண்டிஷன் இருக்கிறீங்களோ நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. நீங்கள் அவளை அறியாமல், சுவைக்காமல், ஆனால் அவளுடைய நன்மை வேண்டும் என்று வாஞ்சிக்கிறது பெரிய தப்பு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. வாட் இஸ் அந்த நல்ல தேவன், அவருடைய நல்ல குணம் எப்படிப்பட்டது என்ன தெரியுமா? சங்கீதம் 36:7 சொல்லுகிற, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனு புத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அவ் அமேசிங். அந்த கிருபையை ருசிச்சு பாருங்க. உங்க மேல வைத்திருக்கிற அந்த கிருபையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு பாருங்கள், உணர்ந்து பாருங்கள், அதை சுவைத்து பாருங்கள். அல்லேலூயா. நீங்களாவே இந்த பழைய ஆளா நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க யார் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. ஏசப்பா சொல்றத 1000% கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. தேவனை ருசித்து பாருங்கள், சுவையுங்கள். ஆமென். அப்ப நீங்க ருசிச்சுட்டு அவரை விசுவாசிக்கிறீங்க பாருங்க, நம்புறீங்க பாருங்க, மேலான ஆசீர்வாதம் அங்கிருந்து புறப்பட்டு வரும். அல்லேலூயா. உடைய தேவன் நல்லவர். ருசித்து பாருங்கள். ஆமென். நீங்க வாயில பேசக்கூடாது, கற்பனையில் அல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இம் பர்சனலி. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகிமையான தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. இசப்பா, இன்றைக்கு நாங்கள் ஏதோ ஒரு தூரத்திலோ அல்லது ஏதோ ஒரு கதை போன்றோ காரியங்களை நாங்கள் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிராமல், இது என்னுடைய சொந்த அனுபவம், எனக்குள்ளே உடைய சீஷர்கள் சொன்னதை போல நாங்கள் அவரை தொட்டு கேட்டு அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறதை போல நாங்கள் உம்மை, எங்கள் இயேசு ராஜாவை, எங்கள் இரட்சகரை ருசித்திருக்கிறோம். அவர் நல்லவர் என்று சொல்லி உடைய இரக்கத்தை, உடைய தயாளத்தை, உடைய கிருபைகளை, உடைய அன்பை ஆண்டவரே நாங்கள் ருசிக்க கிருபை செய்வீராக. உடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.